இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ டீ. ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலை சைடில் கிடைக்கும். இந்த மாதிரி பூவை பறித்து அதில் நிறைய புழு இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து பறித்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. காய வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுனிங்கன்னா அழுகி போயிடும். அதனால் 2 நாள் வந்து வாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கழுவி வச்சு காய வச்சுக்கோங்க. மிக்சிலையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் இடிச்சும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதோட மொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதில் கண்டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மலைக்கிட்ட போய் பறிச்சு பூ இந்த மாதிரி வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சம்மர் டைமில் மலைக்கிட்ட போனோன்னா நமக்கு இந்த செடி நிறைய கிடைக்கும். நீங்கள் பறித்து இது பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி. இது வந்து நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்து குடிக்கும்போது சுகர் ப்ராப்ளம் இருந்தால் போயிடும். நீங்கள் டெய்லி குடிச்சு பாருங்கள், ஒரு 3 months கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சுகர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து 3-4 பேருக்காக இது ஓகேவா, இன்னைக்கான ட்ரிங்க் இது. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பூ போடலாம். ஃப்ரெஷ் பூ போட்டிங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எசன்ஸ் வந்து இறங்காது. அதோட அது கலர் வந்து மாறாது, அந்த பூ அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஹைபிஸ்கஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தனியாக இறங்கிடும், பூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி ஆகாது ஆவாரம் பூ. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் டீ குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, சேம் ஃப்ளேவர் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டெய்லி கம்பல்சரி கூட இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 minutes கழிச்சு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது மிளகுத்தூள், சீரகத்தூள் ரெண்டுத்தையும் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து சுகர் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குடிக்கிறது. இதில் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை பழம் அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் எனக்கு பிபி சுகர் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அது 1 ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் தனியாக வடிகட்டி டெய்லி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும், அதில் நிறைய புழுலாம் கூட இருக்கும். நான் வந்து அதில் சுற்றி இருக்க அந்த ஃப்ளவர் மட்டும்தான் நான் எடுத்து காய வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் காய வச்சு அரைச்சி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று போகக்கூடாது, தண்ணி படக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 months தான் இருக்கும். அதுக்குள்ளே அதில் வந்து வந்துடும், பூச்சி வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் ஒரு சைடில் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நல்லா டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 year or 2 year கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கெட் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, ஆர்கானிக்காக இருந்தால் வாங்கிக்கோங்க. அதில் ஏன்னா நான் டேரெக்டாக பார்த்துருக்கேன் அதில் என்னென்ன இருக்கும்ன்ட்டு, அதனால நான் அதை வந்து வாங்க மாட்டேன், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இல்லைனா பாட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு. அதை நீங்கள் வாங்கி தனியாக க்ளீன் பண்ணி அரைச்சிக்கோங்க. சுகர் இருக்கவங்க தயவு செஞ்சு கம்பல்சரி 2 வேளை இதை குடிச்சிட்டு சுகர் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். 3 months ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து மிளகு சீரகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆவாரம் பூ போட்டு கொதிக்க வச்சு வெறுமனே அந்த ட்ரிங்க் மட்டும் குடிக்கலாம், எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாமல். அது நான் வடிகட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வடிகட்டி குடிங்க. வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவரோட கலர் ஷேடு வந்து அதில் தெரியணும். அதுதான் நீங்கள் போட்டிருக்க கரெக்ட் குவான்டிட்டி. நீங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, இவ்வளோதான் நீங்கள் லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஆவாரம் பூவோட ட்ரிங்க். இதை டெய்லி எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கவங்களும் குடிங்க, சுகர் இல்லாதவங்களும் குடிங்க, உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.